ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க திமுக கூட்டணியினர் முயல்கின்றனர் என கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போக்கை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி தற்போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறுவது கபட நாடகம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைமலை நகரில் திருட்டு வழக்கில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 30 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் சங்கிலி பறிப்பு, இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி சாலையில் இருக்கும் அபாயகரமான மரங்களை அகற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடுத்த மாதம் சீசன் துவங்கும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தாராபுரம் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பொன்னுசாமி, ஜோதிமணி தம்பதியினர். இவர்களுக்கு குழந்தை இல்லாத நிலையில் ஜோதிமணி அவரது வீட்டில் இறந்த நிலையில் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்கிராப் உதிரி பொருட்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் மெத்தன போக்கும் அலட்சியமே இதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் அருகே முறையான ஆவணமின்றி தனியார் நிதி நிறுவன ஊழியர் கொண்டு வந்த 2,35,430 ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் திறந்த ஜீப்பில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்திநகர், காளியம்மன்பட்டி, ராமாலைப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்ட அவர் கிராமந்தோறும் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் கிராம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி தருவோம் என்றார். மேலும் மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்திட மீண்டும் மோடியே பிரதமராக வர வேண்டும் என்றார். கரூரில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் வையாபுரி பிரச்சாரம் மேற்கொண்டார். பசுபதிபாளையம், காந்தி கிராமம், திண்ணப்பா நகர், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தம்பிதுரைக்கு ஆதரவு கேட்டு கிராமம் கிராமமாக திறந்த வேனில் சென்று வையாபுரி வாக்குகளை சேகரித்தார். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் பற்றி பேசியும் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தும் வாக்குகளை சேகரித்தார். சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகருக்கு 25 விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமாகவின் விவசாய அணி மாநில தலைவர் புலியூர் நாகராஜன், அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மேலும் காவிரி நீர் கிடைக்காததற்கு கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுகவின் தவறான அணுகுமுறையே காரணம் என குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் மரக்கோணம் அருகே ரயில் தண்டவாள பணிகள் மேற்கொள்வதால் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேல்பாக்கம் செங்கல்பட்டு ரயில் மார்க்கத்தில் தண்டவாள பணிகள் நடைபெறவுள்ளது. இதனால் வரும் 15ஆம் தேதி வரை சில ரயில்களின் சேவையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. வெறும் பணத்திற்கு மட்டும் மருத்துவம் பார்க்காதீர்கள் என்று மருத்துவ பட்டம் பெற்றவர்களுக்கு ரயில்வே காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுரை வழங்கியுள்ளார். மருத்துவ மாணவர்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் நோயாளிகளுக்கு நம்பிக்கை வரும் என்றும் சைலேந்திரபாபு நோயாளிகளிடம் அன்பாக பேசுங்கள் என்றும் ஆலோசனை வழங்கினார். முன்னதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ரயில்வே டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சென்னை போரூரை அடுத்த ராமாபுரம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்
போட்டியிடுபவரை ஆதரித்து தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் வாக்கு சேகரிக்கும் பணியில் உற்சாகத்துடன் களப்பணி செய்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மாரியப்பனும் தென்காசியைச் சேர்ந்த விக்னேஸ்வரியும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் விக்னேஸ்வரி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விக்னேஸ்வரியின் உடலையும் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சத்துணவு சாப்பிட்ட 47 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் விவசாயிகள் என்றும் அதனால் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் விவசாயிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே நடக்கின்ற போர் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில்